சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனலின் 3ஆம் ஆண்டு விழா ரொம்ப கோலாகலமா நடந்தது. அந்த விழா நல்லபடியா நடந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனல் குழுமத்தினர் எல்லாருமே காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளுக்கு ஆத்மார்த்தமா நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல தான் இருக்கும். ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் ரொம்ப நன்னா நடந்தது. இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சன்னதியின் வரலாறு அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே சேனல்ல சொல்லியிருக்கோம். இன்னைக்கு விசேஷமா இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வைணவ திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள்ல 49வது திவ்ய தேசம் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி இங்க ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளதான் இருக்கு. நிலாத்துண்ட பெருமாளை ரொம்பவே ஆனந்தமா தரிசனம் பண்ணோம். காஞ்சிபுரத்துல மொத்தம் 18 திவ்ய தேசங்கள் இருக்கு. அந்த 18 திவ்ய தேசங்கள்ல 3வது திவ்ய தேசம் இந்த நிலாத்துண்ட பெருமாள் திருக்கோவில். நிலாத்துண்ட பெருமாள் திவ்ய தேசத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, பார்க்கடல்ல அமுதம் கடைஞ்சப்போ ஏற்பட்ட ரொம்ப உஷ்ணத்தினால மகாவிஷ்ணு ரொம்ப உஷ்ணமானாராம். அதன் காரணமா இங்க வந்து எழுந்தருளி சேவை சாதிக்கும் போது சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஒளிப்பட்டு அவர் வந்து சாந்தமானதா வரலாறு சொல்றது. அதனாலதான் இவருக்கு நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்னு பேரு. எப்பவுமே பெருமாள் சன்னதியில பார்த்தேன்னா பெருமாளோட ஹிருதயத்துலதான் மகாலட்சுமி இருப்பா. இங்க பெருமாளோட நாபியில தான் மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமி பெருமாளோட நாபிக்குல உட்காந்துருக்கா. பெருமாளோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக உடல்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இங்க வந்து நிலாத்துண்ட பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நோய்கள் வியாதிகள் எல்லாமே சரியாகிறதா இங்க வரலாறு கூறுது. இன்னைக்கு நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் குழுமத்தினர் எல்லாருமே இங்க ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வந்து அருமையான ஒரு தரிசனத்தையும் பிடிச்சி நிலாத்துண்ட பெருமாள் கிட்ட லோக க்ஷேமத்துக்காகவும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு சேனலோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்ததுக்காக எங்களோட நன்றியை ஆத்மார்த்தமா தெரிவிக்கிறோம். இதை தொடர்ந்து நம்பாத பெரியவா யூடியூப் சேனல் குழுமத்தினர் எல்லாருமே இப்போ நம்ம ஸ்ரீமடத்துக்கு போக போறோம். ஸ்ரீமடத்துல மகா பெரியவாளோட சன்னதியில பெரியவா கிட்ட ஆத்மார்த்தமா நம்மளோட நன்றியை தெரிவிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ண போறோம். வேதமும் நாதமும் ஓங்கிடவே வித்தைகள் அருள்பவளே சக்தி வடிவீனளே. வேதமும் நாதமும் ஓங்கிடவே வித்தைகள் அருள்பவளே சக்தி வடிவீனளே. அடியே நின் பாதம் அர்ச்சனைகள் செய்து அடியே நின் பாதம் அர்ச்சனைகள் செய்து நின்னருள் வேண்டினேன் காத்திடுவாய். அற்புத மலர் கொண்டு நின் பதம் பூஜை செய்தேன். அருளமுதம் நல்கி அபயமும் அளிப்பாய்.
அபயம் வழிப்பாய் அம்பிகையே அருள் வடிவாகி நிற்கும் அகிலாண்டேஸ்வரியே அம்பா அம்பா.